அதே காஞ்ச தயிர் வடை தெரியுமா கைஸ்? நம்ம இன்றைக்கி டிம்ஸில் கேரமல் ஃபில்ட் ப்ரௌனி டோனட்ஸ் கிறிஸ்மஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எடுத்திருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸ்ரீலங்காவில் எல்லா ஊர்லேயும் பேர் தயிர் வடையானு தெரியா? தயிர் வடை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தயிர் வடை. அதே தயிர் வடைக்கு மேலே ஒரு 4 துண்டு ப்ரௌனி போட்டிருக்கானு, அதுவும் காஞ்சி போயிருக்கு. அதுக்கு மேலே கேரமல் க்ரீமை ஊற்றி விட்ருக்கானு. ஓகே, சேம் தயிர் வடை. நீங்கள் தயிர் வடைக்கு டிஃப்ரெண்ட் பேர் வச்சு தயிர் வடையை ரவுண்டாக உருட்டிட்டு டிம்பிட்ஸ் அதோட பேர். அதுக்குள்ளே க்ரீமை ஃபில் பண்ணினா என்னது போஸ்டன் க்ரீம். அதுக்கு மேலே போடுற விஷயத்தை பொறுத்த ஒரு பேர். மற்றதுக்கு கீழே தயிர் வடைன்னா டோனட்ஸ். ஓகே, எப்படியெல்லாம் ஏமாத்துறானு பாருங்க கைஸ். விளங்குதா? உள்ளுக்கும் கேரமலை ஃபில் பண்ணிக்கணும். பரவாயில்ல, நான் நினைச்சேன் மேலே போட்ட அந்த அவ்வளோ தான் கேரமல் சொல்லி உள்ளுக்கும் போட்டிருக்கானு. பிரச்சனை டிம் ஹோட்டல்ஸில் அது போடுறதே பெரிய விஷயம். Too much sugar. இந்த டோனட்ஸ் எல்லாம் பார்த்தா பயங்கரமாக டெம்ட் ஆகும். ஆனால் வாங்கி ஒரு பைட்லேயே தேட்டிடும். எத்தனை பேர் ரிலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கனடாவில் இருக்கிறார்கள் சொல்லுங்கள். அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும் அந்த ப்ரெசன்டேஷன். அந்த கபட்டில் பார்க்கக்குள்ள நம்ம ஜஸ்ட் காஃபிக்கு போகிற நம்ம ஒரு டோனட் ஒன்று எடுப்போம்ன்ற மாதிரி தான் டெம்ட் ஆகும். எடுத்து முதலாவது பைட்லேயே தேட்டிடும். என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி இல்லை, உங்களுக்கு டோனட்ஸ் இருந்தால் பயங்கர விருப்பம்னு சொல்லி யார் நான் சொல்லுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஒரு தயிர் வேணாது. ஓகே, நீங்கள் டிம் ஹோட்டல்ஸில் இருக்கிற எந்த டோனட்டை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.